வணக்கம், இது உங்கள் டெக் கிளப். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது MI 20000 mAh பவர் பேங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா MI 3i. ஸோ இந்த 3i மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங்கோ ரிவ்யூவும் சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த அன்பாக்சிங் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் 1 மந்த்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அன்பாக்சிங்கே உங்களுக்கு போடுறது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அதோட யூசேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மற்ற பவர் பேங்க் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சார்ஜிங்கு 18 watts பவர் சார்ஜிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது முக்கியமான காரணம் என்னக்கா, ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 days வந்து பார்த்தீங்கன்னா 4000 பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அது பெஸ்ட் பைன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா MI பவர் பேங்க்கு 3i 20000 mAh. ஸோ இது பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம். இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டையில் பாக்ஸில் பேக் சைடு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பவர் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகும், எவ்வளோ பவர் சார்ஜ் ஆகும். இங்கே ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அட்டை பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவர் பேங்க்கு ஒரு கேபிள் இருக்குது. பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணி போகலாம். உங்களுக்கு வந்து பாக்கெட்டில் போகணும் மட்டும்னா போகலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இந்த பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 USB இருக்குது, ஒரு மைக்ரோ USB, ஒரு C type USB இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோ பண்ணுறாங்க. ஸோ 4 dot கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஆடம்பரம் எதுவுமே இல்லாமல் சும்மா சிம்பிளாகவே இருக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா யூஸுக்கு நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா C typeலையும் மைக்ரோ USBலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். USBயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு C type USB இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுவும் சப்போர்ட் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 20000 mAh பவர் பேங்க் நான் வாங்கியிருக்குது. ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. இது வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு 7 daysல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் 4000 பர்ச்சேஸ் வந்து நடந்திருக்கு. இவங்க ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த கேபிளும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சார்ஜும் பண்ணிக்கலாம், டிஸ்சார்ஜும் பண்ணிக்கலாம். அதாவது மொபைலுக்கு சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலும் பார்த்தீங்கன்னாக்கா பவர் பேங்கோட அன்பாக்சிங் பார்த்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மொபைலில் கனெக்ட் பண்ணி இது பார்ட் சார்ஜிங்காக இல்லையான்றது செக் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்மளோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்ட் சார்ஜிங்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்ட் சார்ஜிங் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சார்ஜிங் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நார்மலாக வந்து பார்ட் சார்ஜிங் இந்த மொபைலில் வந்து அடாப்டர் வந்து எவ்வளோ சார்ஜ் சீக்கிரமாகுமோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சீக்கிரமாக சார்ஜ் ஆகுது. பெஸ்ட்டு பைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ட்ராவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட்டு பைன்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.